என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறீர்களா? நான் இவ்வளவு நாட்களாக ஜெபிக்கிறேன். ஆனால் ஏன் இன்னும் பதில் வரவில்லை? தேவன் உண்மையாக என் ஜெபத்தை கேட்கிறாரா? என்று மனதில் கவலைப்படுகிறீர்களா? என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று தேவன் உங்களிடம் சொல்லும் வார்த்தை இதுதான். உன் ஜெபத்தை நான் கேள்விப்பட்டேன். உன் கண்ணீரை நான் பார்த்தேன். உன் விசுவாசத்தை நான் அறிவேன். தேவன் ஒருபோதும் உங்கள் ஜெபத்தை புறக்கணிக்க மாட்டார். ஆனால் சில சமயம் தேவன் உடனே பதில் கொடுக்காமல் இருப்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் தேவன் உங்களுக்காக சரியான நேரத்தை தயாரிக்கிறார். ஒரு விவசாயி விதையை விதைத்த உடனே அது மரமாக மாறிவிடாது. அது மண்ணுக்குள் சில காலம் வளர வேண்டும். அதற்கு பிறகுதான் அது முளைத்து பெரிய மரமாக மாறும். அதேபோல உங்கள் ஜெபமும் தேவனுடைய கைகளில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்க முடியாமல் இருந்தாலும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் தேவன் தாமதமாக பதில் கொடுப்பது நமக்கு சிறிய ஆசீர்வாதம் தருவதற்காக அல்ல, பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருப்பதற்காக. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். விசுவாசத்தை இழக்காதீர்கள். ஏனெனில் தேவன் உங்கள் ஜெபத்தை கேள்விப்பட்டார். சரியான நேரத்தில் பதில் நிச்சயமாக வரும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் கதவை திறக்கும் நாள் அருகிலேயே இருக்கிறது. அதனால் தைரியமாக இருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிறார்.